Standard 12th, Unit 1, Application of Matrix and Determinant, Cryptography. The communications between two peoples not known to others. Okay, that is called as a cryptography. Communication எப்படி இருக்கு அப்படின்னா is communicated through code. ஓகேவா, கோட்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த கோடுங்கிறது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸாக இருக்கா இல்லை அப்படின்னா நம்பர்ஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கம்யூனிகேஷனில் மெசேஜ் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணப்படுது அப்படின்னா அந்த மெசேஜ் என்கிரிப்டட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணப்படுது. என்கிரிப்டட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெசேஜை வாசிக்க முடியாமல் நார்மலாக உள்ளவங்க வாசிக்க முடியாத ஒரு ஃபார்மெட்டுக்கு அது கன்வெர்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அதோட ஒரு லாக் இணைக்கப்படுது. அப்படி லாக் இணைக்கப்பட்ட பிறகு அந்த மெசேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா இட்ஸ் சைபர் டெக்ஸ்ட் அப்படின்னு பேர். அந்த சைபர் டெக்ஸ்ட் மெசேஜ் எடுத்துகிட்டு போய் அதுக்கான கீயை பயன்படுத்தி அந்த சைபர் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரிஜினல் மெசேஜ் கிடச்சிரும். இந்த ஒரிஜினல் மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸை செய்கிறதுக்கு டீக்ரிப்டட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இந்த டீக்ரிப்டட் ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, இதுதான் என்ன அப்படின்னா கிரிப்டோகிராஃபி. சைபர் டெக்ஸ்ட். ஓகேவா, இந்த சைபர் டெக்ஸ்ட்டை யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டர். யார் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் அன் என்கிரிப்டர். இவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் மெசேஜை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ஸ் கன்வெர்ட் பண்ணுவார். அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் சொல்லலாம், இல்லைனா அன்கோடட் ஃபார்ம்னு சொல்லலாம். அந்த ஃபார்முக்கு என்ன பண்ணுவார், கன்வெர்ட் பண்ணுவார். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அன்கோடட் ஃபார்ம் ஆர் ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடியதோட ஒரு என்கோடிங் மேட்ரிக்ஸை உள்ள சேர்ப்பார். தட் இஸ் கால்ட் அஸ் அ லாக். சேர்த்தோன்னா அது எதாவது மாறுது அப்படின்னா இட்ஸ் அ கோடட் ரா மெட்டீரியலாக மாறிடும். ஓகேவா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிரியேட் பண்ண வரக்கூடியது என்கிரிப்டர். ஓகேவா, இப்போ அந்த கோடட் ரா மெட்டீரியல் கிடைக்கல, அதுக்கு இன்னொரு பேர் தான் சைபர் டெக்ஸ்ட். சைபர் டெக்ஸ்ட்லேருந்து ஒரிஜினலாக அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் இஸ் அ டீக்ரிப்ஷன் அப்படின்னு அர்த்தம். இதை கிரியேட் பண்ணக்கூடிய அதை உடைக்கக்கூடிய ஆளுக்கு பேர் டீக்ரிப்டர். அவர் தான் யாருன்னா ரிசீவர். அவர் என்ன செய்வார் அப்படின்னா இந்த கோடட் ரா மெட்டீரியலோட ஒரு கீயை மல்டிப்ளை பண்ணுவோம். தட் கீ இஸ் கால்ட் அஸ் அ டீகோடிங் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டீகோடட் ரா மெட்டீரியல் மாதிரி கிடச்சிரும். இந்த டீகோடட் ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ யார் ரிசீவ் பண்ணிடுவா, ரிசீவர். யாருக்கு அவங்க அனுப்புன்னு நினச்சோமோ அனுப்ப வேண்டிய என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்துருவார். அவர் இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நினச்ச முடியும் அந்த மெசேஜ் பார்க்க முடியும். அப்படி செய்கிறதுனால அவர் பேர் இட்ஸ் எ டீக்ரிப்டர். ஓகேவா, இதான் கிரிப்டோகிராஃபி. எக்ஸாம்பிள் கிவன் மெசேஜ் வெல்கம். ஓகேவா, வெல்கம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிசீவருக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆளுக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு அனுப்பணும். ஓகேவா, எப்படி அனுப்ப போகிறீங்க அப்படின்னா கிரிப்டோகிராஃபியை பயன்படுத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ப நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஏன்னு ஒன்று கொடுத்தாங்க. ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஓகே, நமக்கு யாரும் என்ன தெரியும், கிரிப்டோகிராஃபினா என்ன பண்ணணும், முதல்ல இன்ஃபர்மேஷனை என்கிரிப்டட் ஃபார்முக்கு மாற்றணும். என்கிரிப்டட் ஃபார்ம்னா என்ன, வேறு ஒன்றும் கிடையாது, ஒரிஜினல் ஃபார்மில் உள்ளதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு லாக்கை இன்க்ளூட் பண்ணோம். இன்க்ளூட் பண்ணோன்னா அது என்கோடட் மேட்ரிக்ஸாக மாறிடும். என்கோடட் மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் சைபர் டெக்ஸ்ட்டு. இந்த சைபர் டெக்ஸ்ட்டோட கீயை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டீகோடட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்துடும். அந்த டீகோடட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தான் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ப்ராசஸ் செய்யக்கூடிய முறைக்கு பேர் இஸ் எ டீகோடட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம், இல்லை டீகோடார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் எனது கிரிப்டோகிராஃபி. இந்த கிரிப்டோகிராஃபியை பயன்படுத்தி நம்ம வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை ரிசீவருக்கு அனுப்ப போகிறோம். அவர் என்ன செய்ய போகிறாரு, டீக்ரிப்டட் ஃபார்மில் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறார். இதான் சம்மன். முதல்ல என்ன செய்ய போகிறேன், இது என்கிரிப்டட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். என்கிரிப்டட் ஃபார்ம்னா என்ன, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது, வெல்கம்ங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபபெட்டில் உள்ள A to Z வரைக்கும் உள்ள அந்த லெட்டர்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், நம்பர்ஸை கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்க சொல்ல 1 to 26 நம்பர்ஸ் வரும். இந்த நம்பர்ஸில் நம்மளுக்கான இந்த வெல்கம் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் எந்தெந்த நம்பரில் இருக்குன்னு எடுக்க போகிறேன். அதான் என்ன இருக்குது, அசைன் த நம்பர்ஸ் 1 to 26 டு த லெட்டர் A to Z ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ என்ன பண்ண போகிறேன், வெல்கம் WELனு ஒரு செட் எடுத்துக்கிறேன், COMனு எடுத்துக்கிறேன், இன்னொன்று ஈன்னு எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி 3 3 பிரிக்கணும்னா கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் 3 இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், அதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் 3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 3 3 எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்க சொல்ல இந்த W அப்படிங்கிறது ஆல்ஃபபெட்டில் எத்தனாவது இடத்துல வருது அப்படின்னா 23வது இடத்துல வருது. அப்புறம் ஈங்கிறது 5வது இடம், எல்லுங்கிறது 12வது இடம். அதே மாதிரி COMல சிங்கிறது 3வது இடத்துல இருக்குது, ஓங்கிறது 15வது இடத்துல இருக்குது, அண்டு எம்ங்கிறது 13வது இடத்துல இருக்குது, ஈங்கிறது 5வது இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், தனித்தனியாக 3 3 பிரித்து அதுக்கு என்ன பண்ணிட்டேன், அதுக்கான நம்பர்ஸை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, கன்வெர்டட் இன்டு த சீக்வன்ஸ் ஆஃப் ரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இது என்ன பண்ண போகிறேன், ஒரு ரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்புறம் என்ன அர்த்தம், 23 5 12 3 15 13
5. இது என்ன பண்ண போகிறேன், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ணோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு உள்ளே இது பண்ணிக்கோங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஆர்டர் ஆஃப் 3 சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்கே மேலே 3 இருக்குது. ரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3னா இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 5 மட்டும் தான் இருக்குது. எம்டி ஸ்பேசஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், 0 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 0 கேன் பி ஆடட் டு த blank ஸ்பேசஸ். ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், மேட்ரிக்ஸ் ஆஃப் வெல்கம் கண்டுபிடிச்சா. இதான் என்னது, மேட்ரிக்ஸ் ஆஃப் வெல்கம். மேட்ரிக்ஸ் ஃபார்மோட ஒரு லாக்கை இன்க்ளூட் பண்ண போகிறேன். அது எதாவது மாறிடும் அப்படின்னா இது என்கோடட் மேட்ரிக்ஸாக மாறிடும். அந்த லாக் தான் ஏ. ஓகேவா, ஏங்கிறது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய போகிறேன், இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கண்டுபிடிச்ச அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் உள்ள ஒவ்வொரு ரோ மேட்ரிக்ஸும் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படி ஃபஸ்ட் ரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் ரோ மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா 23, 5, 12. அதோட என்ன பண்ண போகிறீங்க, இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூவாக ஒரு ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 45 - 28 23. அதேமாதிரி என்ன செய்கிறேன், ரெண்டாவது ரோ மேட்ரிக்ஸோட எடுத்துகிட்டு போய் நம்ம லாக் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் 46, 18 and 3 அப்படிங்கிற ஒரு நியூ ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் 5, 0, 0 அப்படிங்கிற மேட்ரிக்ஸோட நம்ம ஏ எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். திருப்பி எனக்கு என்ன கிடைக்குது, இன்னொரு ரோ மேட்ரிக்ஸ் 5 - 5 and 5 கிடைக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் உள்ளதை லாக்கை இன்க்ளூட் பண்ணி அதை என்கோடட் ஃபார்முக்கு மாற்றிட்டேன். என்கோட்னு வச்சுக்கோங்க, என்கோடட் ஃபார்ம் ஆஃப் மெசேஜ் ஆர் அந்த சைபர் டெக்ஸ்ட். இப்போ என்னது அப்படின்னா 45 - 28 23 46 18 - 18 3 5 - 5 and 5. முதல்ல ஆரம்பிச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா 23 5 12ங்கிறத லாக்கை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். இனிமேல் என்ன பண்ணிட்டேன், 3ஐயும் மாற்றி என்கோடட் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நம்ம அனுப்பியாச்சு. இது என்ன பண்ணுவார், ரிசீவர் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு அவர் ஓப்பன் பண்ணால் பயன்படுத்தக்கூடிய முறைப்பு தான் டிகிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிகிரிப்ஷன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா இட்ஸ் என்கோடட் ஃபார்ம் மெசேஜோட கீயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட்ஸ் டிகோடட் ஃபார்ம் கிடைக்கும். ஓகேவா, இங்கே கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸ். ஏங்கிறது இங்கே லாக்காக போட்டிங்கன்னா அதோட இன்வர்ஸ் அதோட கீயாக இருக்கும். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும், அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போ நான் முதல்ல பண்ணுறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா ஏங்கிறது கொடுத்தாச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த மாடலோ லைனை யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ ஆர் காலம் ஆஃப் த எலமெண்ட் வித் இயர் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம், இதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்தேன், இதனுடைய கோஃபேக்டர்னா இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மீதி வரக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்ன அர்த்தம்னா இதனுடைய கோஃபேக்டர்ஸ். ஓகேவா, அடுத்து இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். இது பிளேஸுக்கான சைன். ஏதாவது ரோ இல்லை காலமாக நம்ம ஃபஸ்ட் ரோ மட்டும் எடுத்துப்போம். அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, நம்ம மைனஸ் போட்டேன். இங்கே எலமெண்ட் என்ன அப்படின்னா -1. இதனுடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்க. மீதி உள்ளது என்னது அதோட கோஃபேக்டர். அப்புறம் ப்ளஸ் 1ன்னா 1 இதோடைய கோஃபேக்டர்னா இதையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிமைனிங் வரக்கூடியது இதோடைய கோஃபேக்டர்ஸ். 2 - 1 1 0 இதான் கோஃபேக்டர்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோஃபேக்டரை சால்வ் பண்ண போகிறேன். இந்த மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறேன். 2 × 2 மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 - 0 0 0 + 1 ஃபைனலாக எல்லாமே 0 இது மட்டும் என்ன ஆயிரும் 1. அப்படின்னா 1 × 1ங்கிறது 1. அப்புறம் therefore determinant of a is equal to 1. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா அதான் என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏ நமக்கு ஏற்கனவே தெரியும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது கோஃபேக்டர் ஆஃப் ஏனுடைய டிரான்ஸ்போஸ். ஓகேவா, கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இஸ் கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது சைன் மைனர் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். சைன் எடுத்திங்கன்னா இஸ் மைனர் ஆஃப் ஏ. மைனர் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா deleting the ith row and jth column of ai stands. ஏ கொடுத்துருக்காங்க, எல்லாம் என்ன பண்ண போகிறேன், கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 4 கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது மைனர் கண்டுபிடிக்கணும். மைனர் அப்படின்னு வச்சுருக்கேன், ஜஸ்ட் ரிமூவ் த எலமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்டை மனுஷ கூட சேர்க்கக்கூடாது, தட் இஸ் மைனர். இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதனுடைய கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், சைனை இது பண்ணணும். அதுதான் என்ன பண்ணுற சைனை இது பண்ண மைனருக்கு நீங்கள் சைனை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கோஃபேக்டருக்கு வந்துடும். இதான் எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணுறேன், இந்த எலமெண்ட்டையும் விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் நம்ம மீதி என்ன இருக்குன்னா இதுதான் கோஃபேக்டர். இந்த எலமெண்டோட கோஃபேக்டர் மட்டும் எடுக்கணும், எலமெண்ட்டை விட்டுறணும். அப்புறம் என்ன வந்துடும், ப்ளஸ். இங்கே சிம்பிள் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டையும் ஒரு இப்போ நீங்கள் மேட்ரிக்ஸ் எழுதி எழுதலாம். இப்போ என்னோட டேட்டா மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். -1 × 0 0 0 × 0 0 -0. ஓகேவா, அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ் இந்த ரோ அண்ட் இந்த காலத்தை என்ன பண்ணணும், விடணும். இந்த எலமெண்ட்டையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ இங்கே இந்த பிளேஸுக்கான சைனு மைனஸ். We know that adjoint of A is equal to cofactors of matrix A னுடைய transpose. Cofactors of matrix A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா is a signed minor of A. Sign minor அப்படின்னா sign எடுத்தீங்கன்னா that is called as a minor of A. Minor of A எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா deleting the ith row and jth columns of the AJ stands. ஓகேவா,
இப்போ ஏ நம்ம கொடுத்தாங்கன்னு நினச்சி போகிறாங்க கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஐத் ஜேயும் ரோ என்ன பண்ணணும், டெலிட் பண்ணி விடணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 எடுக்கிறேன், 1 ஐத்தையும் ஜே என்ன பண்ணணும், டெலிட் பண்ணால் இன்க்ளூடிங் த எலமெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா மீதி உள்ள அந்த கோஃபேக்டருங்கிறது -1 0 0 1 -1 into 0 0 -0 into 0 0. இதேமாதிரி என்ன பண்ணியிருக்கேன், இந்த செகண்ட் எலமெண்ட்டை இதனுடைய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த ரோ என்ன பண்ணிட்டேன் டெலிட் பண்ணி இந்த எலமெண்ட்டை என்ன பண்ண டெலிட் பண்ணிட்டேன். மீதி உள்ள அந்த கோஃபேக்டர்ஸ் 0 -1, அதேமாதிரி தேர்டில் 0 + 1, அடுத்தது இங்கே 0 -0 பிளேஸ் அந்த எலமெண்ட்டோடைய பிளேஸ் சைன் மட்டும் இம்பார்ட்டன்ட். இங்கே மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா ப்ளஸ் வந்துகிட்டே இருக்கணும். இது பண்ண சொல்ல இங்கே 0 -0 ப்ளஸ் 0 -1 மைனஸ் 0 + 1, அப்புறம் 0 + 1 -0 -2 ப்ளஸ் -1 + 2. ஃபுல்லாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும், கோஃபேக்டர் ஆஃப் ஏ கிடைக்கும் 0 0 1 0 -1 -1 1 2 1. ஓகே, இதுதான் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ. அஜாயிண்ட் ஏ வேணும் அப்படின்னா அந்த கோஃபேக்டர்ஸ் ஏக்கு என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னா அஜாயிண்ட் ஏ = 0 0 1 0 -1 2 1 -1 and 1. ஓகே, இதான் அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஏ இன்வெர்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணணும், 1/determinant of a into அஜாயிண்ட் ஆஃப் ஏ 1/a என்ன கண்டுபிடிச்சோம்னா by 1 அப்படின்னு அர்த்தம். நான் இதோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் திருப்பி வரும். அப்போ ஏ இன்வெர்ஸ் = அதே நம்பர் தான், அதே மேட்ரிக்ஸ் தான் திருப்பி வரும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கீ கண்டுபிடிச்சாச்சு. இந்த கீ 8 போய் என்ன பண்ணணும், டீகோட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம எடுத்திருக்க அந்த மேட்ரிக்ஸ் அன்கோடட் மேட்ரிக்ஸோட இந்த கீ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 45 - 28 23 அப்படிங்கிறது இஸ் அ அன்கோட்டட் ரா மேட்ரிக்ஸ். இதோட என்ன பண்ணுறேன், இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். கண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 23 5 12 கிடைக்கும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஃபார்மேட் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு என்ன கிடைக்குன்னா 23 5 12 கிடைக்குது. அதே மாதிரி 46 - 18 into 3 -18 3 அப்படிங்கிறதோட ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். கடைசியில் எனக்கு 3 15 13 கிடைக்குது. டிகோடட் மேட்ரிக்ஸ் 5 -5 5ஓட இந்த மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 0 0 கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா கொடுத்துருந்த அந்த சைபர் டெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், கீ மூலமாக ஓப்பன் பண்ணி நம்ம டிகோடட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிகோடட் ஃபார்ம் ஆஃப் மெசேஜஸ் 23 5 18 3 15 13 5 0 0. ஓகேவா, இது நம்ம ஆல்ஃபபெட்டில் உள்ள பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 23ல W இருக்குது, 5ல் E இருக்குது, 18ல் 1 இருக்குது, CE 3ல் C இருக்குது, 15ல் 0 இருக்குது, O இருக்குது, 13ல் M இருக்குது, 5ல் E இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ரிசீவர் என்ன பண்ணிடுவார், எப்படி மெசேஜை ரீட் பண்ணிக்கிடுவார் அப்படின்னா வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை அனுப்பியிருப்பாங்கன்னா என்ன பண்ணிடலாம், ரீட் பண்ணிக்கிடுவாப்பில். இதோட அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு சம்பளம் திரும்பி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.